Exercise 3.14 third Roman letter third sum இப்போ பார்க்க போகிறோம். The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha beta. Find the quadratic equation whose roots are. ஸோ அப்போ ஒரு quadratic equationோட x square plus 6x minus 4 ஓட root வந்து alpha beta. ஸோ நம்ம நியூவாக ஒரு quadratic equation கண்டுபிடிக்கணும். அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா alpha square beta, beta square alpha. இதுக்கு quadratic equation கண்டுபிடிக்கணும். First கொடுத்திருக்கிற equation x square plus 6x minus 4 equal to 0 இருக்கு இல்லையா, இதுக்கு a என்ன 1, b வந்து 6, c வந்து minus 4. sum of the root வந்து minus b by a formula இல்லையா, அப்போ minus 6 by 1 minus 6 வரும். product of the root வந்து c by a னா minus 4 by 1 என்ன வருது minus 4. அப்போ sum of the root ஓட value என்ன இருக்கு minus 6. product of the root ஓட value minus 4. அந்த சம்மும் ப்ராடக்ட்டும் வச்சு இந்த கொடுத்துருக்கிற இந்த ரூட்ஸோட சம்மும் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு டினாமினேட்டர் இருக்கும், எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் இல்லை, அதனால் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட் டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குது, இங்கே 2 ஆல்ஃபா ஒரு பீட்டா இருக்குது, இங்கே 2 பீட்டா ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டாங்கிறது காமனாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் நான் ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டாவை எடுத்துகிட்டா மிச்சம் என்ன இருக்கும் ஒரு ஆல்ஃபா. செகண்ட் செட்டில் ஒரு ஆல்ஃபாவும் ஒரு பீட்டாவும் எடுத்துகிட்டா மிச்சம் என்ன இருக்கும் ஒரு பீட்டா இருக்கும். சரியா, இப்போ ஆல்ஃபா பீட்டான்னு என்ன அர்த்தம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன minus 4. நெக்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் த ரூட், அதோட வேல்யூ என்ன minus 6. அப்போ இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் போதும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 6 ஆர் 24. இது வந்து சம்மு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இது ரெண்டு இன்ட்டு ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராடக்ட் இன்ட்டு பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபானா எத்தனை, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா, மொத்தம் 3 இல்லையா. இப்போ ஆல்ஃபா க்யூப், இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே 2 பீட்டா இருக்குது, அப்போ பீட்டா கியூப். ஸோ ஆல்ஃபா கியூப் இன்ட்டு பீட்டா கியூப்னா நம்ம ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாமா. இதுவும் கியூபு இதுவும் கியூப்பில் தானே இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துடுச்சா. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன -4 த ஹோல் கியூப். ஸோ அப்போ மைனஸ் இருக்குது, பவர் 3 ஆட் நம்பர் வந்ததுன்னா மைனஸ் கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம், -4 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். 4 4s are 16, 16 4s are 64. இப்போ சம் ஆஃப் த ரூட் வந்து நம்மளுக்கு 24 வந்திருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன வந்திருக்கு -64. ஸோ இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம 24 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் -64. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் -64 is equal to 0.